ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். And he believed in the Lord and he accounted it to him for righteousness. ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்தார். தேவன் அவரை அழைத்தார். எலியேசு அவன் வீட்டுக்கு வேலைக்காரனாய் விசாரிக்கிறனாய் பிள்ளை போல இருந்தபடினாலே அவனுக்கு ஒரு மிகுந்த கவலையோடு கூட காணப்பட்ட பொழுது கர்த்தர் ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்ன்னு சொல்லி, நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை என்னென்று சொல்லி இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவன் அதை விசுவசித்தான். எனக்கு பிரியமானவர்களே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எது? தேவனால் பிறப்பது வார்த்தை. அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை மாம்சமாகி, ஹல்லேலூயா, வார்த்தையை மாம்சமாக மாற்றுதல். அதில் அழகாக சொல்லப்படுகிறது, and he believed in the Lord and he accounted என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு காஷாவ் என்று எபிரேய பதத்தில் வருகிறது. அதுக்கு சைலண்ட், குவிட், ஸ்டில், இன்ஆக்டிவ். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக காரியங்களை காஷாவாக வைத்திருக்கிறார். அதாவது இன்ஆக்டிவாக இருக்கிறது, பதில் வருவதில்லை. நம்ம எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எவ்வளவுதான் போராடினாலும் பதில் வராத ஒரு நிலைக்கு காஷாவ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவன் அதை நீதியாக எண்ணினது மட்டுமில்லாமல் ஒரு நேரம் வரும் வரை காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் நம்மை ப்ரிப்பேர் செய்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று அர்த்தமாம். ஆபிராமை ஆபிரகாமாய் மாற்றினார், சாராயை சாராளாய் மாற்றினார். அதே தேவன் உங்களையும் உங்கள் கேரக்டரையும் என்னையும் என் கேரக்டரையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்குள்ளாக இருக்கிற மனித இயல்புகளான கசப்பு, வெறுப்பு, விருப்பு எல்லாவற்றையும் தேவன் சுக்குநூறாக உடைத்து நம்மளை உருவாக்கி நமக்குள்ளிருந்து பிறக்கிறது அவருடைய வார்த்தையின் மூலம் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம் விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் சமூகத்தை வர வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னீரே. ஆபிரகாம் கர்த்தரை விசுவசித்தார், அதை அவர் நீதியாக எண்ணினார். மீண்டும் பல நாட்கள் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. கர்த்தரும் இன்ஆக்டிவாக இருந்தார். அவர் இன்ஆக்டிவாக இருக்கவில்லை. அவனுக்காக ஈசாக்கை பிறக்கும்படியாக ஆபிராமையும் சாராளையும் ஆயத்தப்படுத்துறது போல எங்களுடைய வாழ்க்கையில நகைப்பு என்கிற ஈசாக்கை, ஒரு விக்டோரியஸ் சன்னை, ஒரு பெரிய வெற்றியை நீர் பிறப்பிப்பதற்கு பொறுமையாக இருக்கிறது நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய கேரக்டர்ஸ், எங்களுடைய ஆசாபாசங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்மை போல எங்களை மாற்றுங்கள். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.